இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்னு நாம கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பிரச்சனை நீ வந்த பிறகு பேசி முடிவெடுத்தா தானே தெரியும் என்னன்னு. கரண்ட் கொட்டாய்க்கு போன என் பொண்டாட்டிய கையை பிடிச்சி வச்சுட்டாருங்க தங்கவேலு. ஒரு நிமிஷம், பெரியவங்க மத்தியில ஒரு விஷயத்த சொல்லலான்னு விரும்புறேன். பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறது என் குடும்ப நபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால இன்னைக்கு நடக்கிற பஞ்சாயத்துல எனக்கு பதிலா வேற யாரையாவது தலைவர் பதவியில் உட்கார வச்சு தீர்ப்பு சொல்றதா நியாயம் நான் நினைக்கிறேன். பஞ்சாயத்தை நடத்துங்க, அதான் எல்லாத்துக்குமே நல்லது. ஊர் ஜனங்க என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறதுனால உங்க அனுமதியோட இந்த பஞ்சாயத்தை நானே நடத்துறேன். உன் தரப்புல நீ என்னமா சொல்ற? கரண்ட் கொட்டாயில சாப்பாடு கூட எடுக்க போனங்க, அப்போ பலவந்தமா என் கையை பிடிச்சு இழுத்து. உங்க தரப்புல நீங்க என்ன சொல்றீங்க? நான் உள்ள போய் படுத்தேன், திடீர்னு எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மத்தபடி இந்த அம்மா சொல்ற மாதிரிலாம் நான் நடந்துக்கல. பொய்யுங்க, இந்த பாவி மனுஷன் என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாருங்க. மாமா தானே தலைவர் நினைச்சிட்டு மனசு என்னவோ பண்ணிருக்காரு. நடந்த அநியாயத்துக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும். ஏய், இங்க வாடா. வா. ஏதோ நடந்தது நடந்து போச்சுங்க. அதுக்காக ஒரு பெரிய மனுஷன் இப்படி சபை நடுவில் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறது எனக்கு பிடிக்கலைங்க. அது மட்டும் இல்ல, இந்த சின்ன பிரச்சனைக்காக நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. அதான் மாதிரி இப்ப கூப்பிட்டு வச்சு தனியா சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? இவரு ருக்குவோட கையை பிடிச்சு இழுத்தத என் கண்ணால பார்த்தேன். நம்ம ஊர்ல இருக்கிற வழக்கப்படி எந்த பொண்ணுகிட்டையாவது யாராவது தப்பு தண்டனை நடந்துகிட்டா அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்ன்றதுதான் பொது நியாயம். அதுபடி தங்கவேலுவும் மாறி இப்ப பொஞ்சாதி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்ன்றதுதான் என்னோட தீர்ப்பு. இனிமேதான் சாதிக்க. என்ன தங்கவேல, உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பின்ன திருப்பி திருப்பி அவளை சொல்லியும் உன்னை காலில் விழ சொல்றான்னா மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டு பண்ண மாதிரி இல்ல? மனசுல வச்சுட்டு பண்ண மாதிரிலாம் இல்ல. அவருக்கு என்னன்னா, மச்சான் எக்கர் கட்டு போனாலும் பரவாயில்ல, தன்னை யாரும் ஊருக்குள்ள ஒன்னும் சொல்லிடக்கூடாது. அடுத்த தேர்தலில் தலைவராக முடியாதுல்ல, அதுதான். மொத்தத்துல நீ வளர்றத அந்த ஆளுக்கு பிடிக்கலப்பா. உண்மை வெளியில வரக்கூடாது.